நம்ம பீட்டா டேங்க் அழுக்கானுக்குன்னு 2 ஆப்பிள் ஸ்னேல வந்து அதோட பவுல்ல விட்டோம்ல, அது எந்த அளவுக்கு அந்த டேங்க கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு, அதோட நிலைமைய பாருங்களேன். அது விட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பீட்டாலாம் வந்து அத அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அது ஆக்சுவலா அந்த ஸ்னெயில் அது அந்த ஷெல்லுக்குள்ள இருந்து வெளிய வர ட்ரை பண்ணுது பாருங்க. அது கண்ணு ஒயிட்டா தெரியுது. அத பார்த்தோனே பீட்டெல்லாம் வந்து அத கடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு தான் அப்பப்போ அடிச்சுக்குதுன்னு பார்த்தா, அது கூட எத விட்டாலும் அதையும் சேர்த்து கடிக்க ஆரம்பிச்சுருது. சரி, ஒரு வேள பசியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் டேங்க்ல லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் மேல தான் சுத்திட்டு இருந்தது. சரி அடுத்த நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா, அடுத்த நாளும் அதே மாரி அத கடிக்கிறதுக்கு அங்க ரெடியா உட்காந்துட்டு இருக்குங்க. ஸ்னெயில்ஸ் அது உள்ள போட்டதுலேருந்து அதே பொசிஷன்ல தான் இருக்கு. அதனால நகர முடியல, வெளியவும் வர முடியல. அந்த அளவுக்கு லாக் ஆயிடுச்சு. சரி இதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்றதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணலன்னா எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.